லவ் பண்ணிவிட்டு அதாவது வந்து அந்த சுச்சுவேஷன் எனக்கு யாருமே வீட்டில் எந்த சப்போர்ட்டுமே இல்லை. நான் எதனா பேசுறதுனா கூட பீரோ கண்ணாடி முன்னாடி தான் பேசுவேன். எதனா சந்தோஷனாலும் அதுக்கிட்ட தான், என்னோடய பீரோ கண்ணாடி கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா துக்கனாலும் பீரோ கண்ணாடி முன்னாடி தான் ஷேர் பண்ணுவேன். அம்மா கிட்ட சொன்னால் அம்மா வந்து கேட்கவும் போகிறது கிடையாது. இருந்து இந்த 5 வருஷத்தில் பார்த்துட்டேன் நான். கேட்கவும் போகிறது கிடையாது. அதுக்கிட்ட சொல்லி ஏன் எனர்ஜி வேஸ்ட் பண்ணோம்? அப்படி இருக்கும்போது கம்பெனிக்கு போய்ட்டு ஒருத்தவங்களை லவ் பண்ணேன். அதாவது வந்து நார்மலாக ஜென்ரலாக பேசுகிற மாதிரி தான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க ஒரு நாள் வரலன்னு சொல்லிவிட்டு, நான் வரலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஏம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி உடம்பு சரியில்லைனால வரல அப்படின்னு சொல்லிட்டு. உடம்பு சரியில்லை மறுநாள் வந்து ஓனர் ஃபோன் பண்ணி இதுமாரி ஆள் இல்லை வாமா நிரோஷா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். நான் வேலைக்கு மறுநாள் போய்ட்டேன். வேலைக்கு போனதான் அவங்க வந்து நான் லவ் பண்ணுறவங்க வந்து டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இத்தனைக்கும் நான் எதுவுமே பேசுனது கூட கிடையாது. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் அப்படின்ற பட்சம் தான் நான் பேசியிருக்கிறேன் அவங்கக்கிட்ட. இவங்க வந்து டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. எதனா ஸ்டொமக் பெயின்னா கம்பெனியில் ஜூஸ் எதனா வாங்கிட்டு வந்து தருவாங்க. இந்த அக்கறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. யாருமே அக்கறை காட்டுற விதத்தில் காட்டல. அதனால் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, ஆகலை. பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நான் லவ் பண்ணியிருந்தேன். 2 வருஷமாக லவ் பண்ணியிருந்தேன். ஃபோனில் பேசியிருந்தேன். அப்புறம் ஃபோனில் பேசுறதுக்கு சண்டை வரும், வீட்டில் சண்டை வரும். நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன், எனக்கு உன்னா கூட வாழ பிடிக்கல அப்படின்னு எங்கள் மாமா கிட்டே எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கிறேன். நான் உன்னா கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் நான் வாழ்ந்துருக்கிறேன். இத்தனைக்கும் எங்கள் அம்மா சொன்னாங்கன்ற ஒரு காரணத்துக்காகோசம் தான் வாழ்ந்துனுக்கிறேன். இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். நான் பண்ணுறது தப்பாகவே இருந்தாலும் என் மனசு வேறு நியாயமாக படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். அதனாலேயே மோஸ்ட்லி சண்டை வரும். ஃபோன் பிரச்சனைனால தான் நான் அவர்கிட்ட ஃபோன் பேசுகிறேன்ட்டு வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு இங்கே வந்துட்டேன். நான் அம்மா வீட்டுக்கு வரமாட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்தாலும் நான் அக்கா வீட்டில் தான் இருப்பேன். அம்மா வீட்டில் இருக்க மாட்டேன். அப்புறம் நான் லவ் பண்ணுறவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இதுமாதிரி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி நான் ஏற்றுக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்புறம் நான் 2016 8ஆம் மாதம் போயிட்டேன். நான் அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு 30ஆம் தேதி போனேன். நான் 8ஆம் மாதம் 30ஆம் தேதி போனேன். ஒரு நாள் நைட்டு வீடு வாடகை எடுத்து இருந்தோம் நாங்கள். மறுநாள் இவங்க தேடின்னு வந்துட்டாங்க. 1ஆம் தேதி தேடின்னு வந்தாச்சு. எங்கள் அம்மாலாம் தேடின்னு வந்துட்டு அப்புறம் இது மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. பையனோட வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு பக்கத்து ஊர். அதனால் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போய்ட்டு இது மாதிரி உங்கள் பையன் தான் என் பொண்ணை இட்டுன்னு வந்துட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணி இவருக்கு ஃபோன் பண்ணாங்க, இதுமாதிரி பொண்ணு என் கூட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல எல்லோரும் அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லோரும் நிற்க வச்சு அவங்கக்கிட்ட பேசினாங்க. அவங்க ஃபேமிலி அவங்கக்கிட்ட பேசினாங்க, என் ஃபேமிலி என்கிட்ட பேசினாங்க. பேசிவிட்டு என்ன பிரச்சனை நீ போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. வேணாம், நான் 6 வருஷம் இருந்துட்டேன். நான் இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. எப்படியும் நான் இவங்க கூட வந்தது ஊருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அசிங்கத்தையும் மீறி என்னால் அங்கே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். நான் எல்லாருக்கிட்டையும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன். அவரும் என்ன சொல்லிட்டாரு, என்னை நம்பி அந்த பொண்ணு வந்துச்சு, அதனால் எனக்கும் அசிங்கமாயிடுச்சு, அந்த பொண்ணுக்கும் அசிங்கமாயிடுச்சு, நான் இதோட அந்த பொண்ணு விட்டு என்னை நம்பி வந்துச்சு, அந்த பொண்ணை விட்டு நான் வரா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ராணிப்பேட்டை மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் 2 பேரும் இட்டுன்னு போயிட்டாங்க. எங்கள் வீட்டு ஆளுங்க இட்டுன்னு போயிட்டு அங்கே மேடம் என்னென்ன கேட்டாங்க, என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி வச்சு என்னை கேட்டாங்க. உங்கள் பேர்? டிகாராமன். கனிமொழி. என்னம்மா பிரச்சனை? எங்கள் 2 பேரையும் வாழ விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணாங்க? எங்கள் 2 பேருக்குள்ள எதனா சண்டை விடுறாங்க. அவங்க துட்டு கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. என் மூலியமாக துட்டு கேட்குறாங்க. என்ன துட்டு கேட்குறாங்க? கல்யாணம் பண்ணி 2வது நாளே 2.5 லட்ச ரூபாய் வாங்கி கொடுனாங்க. வாங்கி கொடுத்தேன். 2வது நாளா? 2வது நாளே கல்யாணம். இரு ஒரு நிமிஷம் இரு மேலே உன் கையில் அந்த தாலி பிடிச்சிக்கோ. தாலி 2வது நாள் கழிச்சுக்கணும் பேசு. 2வது நாளே அது நாங்கள் சொன்னோமா நீ சொன்னியா? கல்யாணம் காசுக்கு ஒன்று வியாபாரம் பண்ணமா? அப்பான்னு சொல்லக்கூடாது, சொல்லாத, அது அசிங்கம். நீ சொல்லி வச்சுக்கிறல்ல பேட்டி அடி அப்பான்னு சொல்லக்கூடாது, சொல்லாத. குடும்பம் நான் அவங்ககிட்ட சொல்லி சின்ன பொண்ணு எடுத்து வச்சுக்கிறேன் மேடம். நான் அப்பான்னு சொல்லக்கூடாது. சொல்ல வேணாம் மேடம் அப்பான்னு. 2வது நாள் காசு வாங்கி கொடுத்தனா நான் காசுக்காக கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அதான் சொன்னாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சொல்லுவாங்க? கல்யாணம் வானான்னு சொன்னதுக்கு இவ்வளோ சித்திராதம் இவ்வளோ அனுபவிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் வானா சொல்லி அவனை கல்யாணம் பண்ணு போ, நம்ம குடும்பம் செட்டில் ஆகணும்னா எனக்காக நீ போ கல்யாணம் பண்ணி. அப்படியெல்லாம் இல்லை மேடம் சொன்னாங்க. நாங்க சொல்றது குழந்தைக்காக. வேணாம் கனிமொழி. இல்லம்மா நீ போய் சொல்ற. நீ போய் சொல்ற. இல்ல நான் ஏமா போய் சொல்றேன். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்களேன், நான் உங்கள்கிட்ட பேசிட்டோம். பாப்பலாம். கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க, பேசி. பேசுமா, நீ பேசு. பெத்தவ நானே. பெத்தவ எதுமே சொல்லலையே. பெத்தவ கூட பண்ண மாட்டேன், நீ அது பண்ணிக்கிறேன். எவ்வளவு நீ பாவம் பண்ணிக்கிற, நீ பேசு. பேச பண்ணிக்கிறேன் நான். ஒண்ணு பேசு. திருட்டு பையனால தான் நீ இவ்வளவு தூரம் என்ன பண்ணி நிக்கிற. நீ பேசு. அவனை விட மாட்டான் நான், நீ பேசு. என்னம்மா பிரச்சனை? என்னம்மா பிரச்சனை?
கல்யாணம் ஆன புதுசுல இப்படி தான் சொன்னாங்க. இவங்களுக்கு 2 யாருக்கும் ஒரு வாய்ப்பு இறந்துட்டாங்க. எப்படி இருந்தாங்கப்பா? பிளட் கேன்சர் மேடம். 2 பசங்க இருக்குது. ஆம்பளை ஒரு இல்லை, ஒரு பொட்டை பொண்ணு, ஒரு ஆம்பளை பையன். என்ன வயசு ஆச்சு? 1வது படிக்குது பாப்பா. சின்ன பையன் 3 வயசு ஆகுது. உங்ககிட்ட தான் இருக்காரா? நான் கம்பெனிக்கு போயிட்டு வந்தேன், இது மாதிரி விஷயம் சொன்னாங்க. எனக்கு வேணாம்மா கல்யாணம் யாருக்கும் கேட்டுன்னு வந்துக்கிறேன், நான் கம்பெனிக்கு போய் பாப்பாவை பார்த்துக்கிறேன்னு. பாப்பா நாங்கள் பார்த்துக்குறோம், நீ தைரியமாக போனோம். இது வரைக்கும் நான் அவங்க பேச்சு தான் கேட்கும், எப்பவுமே அவங்க பேச்சு தவறுந்து கிடையாது. அவங்க பேசி கேட்டிருந்தா கம்பெனிலேருந்து வந்தேன், உடனே மலையனூர் கிட்ட போனாங்க, தாலி எடுத்தாங்க, போய் தெரிஞ்சுன்னா கல்யாணம் பண்ணாங்க. இவங்க எனக்கு கல்யாணம் பண்ணும்போது பார்த்தாங்களே மேடம். இவங்க அன்றைக்கி கல்யாணத்துக்கு 8 மாதம் முதல் இவங்களே என்னை பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் தாலி கட்டிட்டுனா ஒரு 10 நிமிஷம் என்னை கூட்டிட்டு போய் தனியாக பேசினாங்க. யாரக்கூட வண்டியில் என்ன பேசணுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம குடும்ப கஷ்டமாகுது, அவங்க வசதியாக இருக்கிறாங்க, நீ போ, அப்பாவுக்காக நீ போ. அவங்க போனால் அவன் எதனா ஹெல்ப் பண்ணுவான். அவன் சொன்னான் எனக்கு, நான் அவன் தாலி மட்டும் கட்டிக்கிறேன், நான் மிச்சம் நான் பார்த்துக்கிறேன், இவர் சொன்னாரான். அவங்க எனக்கு இது மாதிரி சொன்னாங்க. சரி இவங்க சொல்கிறாங்கட்டு நான் தாலி கட்டின்னு போனேன் மேடம். தாலி கட்டின்னு 2 நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போக சொல்லி ஆரம்பித்தாங்க. காசு கேட்டுன்னு எதுவும் பதிலே நீ சொல்லியே. நான் எதுவும் கேட்கலாமா, நான் அப்போ கூட இவரை கேட்கல. கம்முன்னு அந்த நம்ம எப்படி கேட்குது தேங்கி யாருக்கும் எனக்கு அவங்க தப்பு செய்கிறாங்க தெரியுது, நான் கேட்கல. என்ன தப்பு செய்கிறாங்க? எங்கள் அம்மா இது மாதிரி இது மாதிரி கேட்க சொல்கிறாங்க, எனக்கு தப்புன்னு தெரியுது, எப்படி நான் போய் கேட்குறது? இவர் சொன்னார், ஆனால் ஹெல்ப் பண்ணுறேன். அவர் இது வரைக்கும் என்கிட்ட சொல்ல. இதுமாரி சொன்னேன்னு கேட்டாங்க, நான் இவர்கிட்ட கம்முன்னு இருந்தேன். அப்போ 3ஆவது நாள் கழிச்சு ஃபோன் வந்துச்சு, ஸ்பீக்கரில் போட்டு பேசினாங்க. அவன் சொல்லிட்டு அவங்க கம்முனே இருக்கிறான்னு. இப்போ நான் என்னை கேட்க சொன்னாங்க, அவன் கொடுக்குறானா கொடுக்கலையா கேளுன்னு. நான் என்ன சொன்னேன், நீ கொடுக்கலையான்னு ஒரே மட்டும் இப்பயே ஃபோனில் சொல்லிவிடுவேன். அப்பா இவர் சொன்னதுக்கு நான் கொடுக்குறேன் மாமா, உடனே கொடுத்தாரு. அவங்க அக்கா வர வச்சு பத்திரம் வச்சு உதவி கொடுத்தாரு. வட்டி வாங்கி தான் மேடம் கொடுத்தேன் அன்னைக்கு. அப்புறம் தான் பிளாட் விற்று எங்கள் அக்கா கொடுத்துட்டேன். அது அப்புறம் இது கேட்டாங்க, நான் வாய் தந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்து வருவேன். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போதே காசு இல்லை, ₹1 இல்லைன்னு சொன்னாங்க. நானே சொன்னேன், நான் கட்டின்னு வேறு, நீ எதுவுமே போடாத, கட்டின போட எதுவுமே சொல்லலை. என் மேலே நம்பிக்கை இதில். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷம். அதெல்லாம் எது பிரச்சனை பண்ண பாப்பா நல்லா பார்த்து நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். அதெல்லாம் எங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்லை. இப்போ எதுக்கு பிரச்சனையாச்சு? இப்போ நாங்கள் இந்த காசெல்லாம் வாங்கி கொடுத்துனா இடையில வீட்டுக்கு போயிட்டு வர சொல்ல இதுமாதிரி திருப்பி டார்ச்சர் பண்ணாங்க. ₹1,00,000 திருப்பி வாங்கி கொடு, கருத்தெல்லாம் தீர்த்துட்டு நான் உங்களுக்கு மெதுவாக கொடுத்துக்குறோன்னு. நான் இவருக்கு சொன்னது என்கிட்ட சுத்தமாக இல்லைடினாங்க. நாங்கள் சொன்னதுக்கு அவங்க என்கிட்ட பேசுறதே விட்டாங்க. பசப்பரு பண்ணி ஃபோன் பண்ணி லப்பன்னு கத்துறாங்க, நாவு போட்டுக்கோ சாமி. நல்லா தான் மேடம். நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இடையில நாச்சு அம்மாச்சி போயிட்டு இந்த சாமி நாக்கில் நாவு போட்டுக்கோ சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல. நானே சொன்னேன், எங்கள் குலதெய்வம் கன்னி, நாங்கள் ஆகாய கன்னி கும்புறோங்க்கா, இது எப்படிக்கா, இது வேணாக்கா, எங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா. ஏம்பா நீ நான் சொல்கிறது, என் பொண்ணு சாவச்சலான்னு பார்க்குறீங்களா, என் பொண்ணு அழிச்சலான்னு பார்க்குறீங்களா, எங்கள் இஷ்டம், நான் வேறு தான் இருக்குவோம், ஏன்னா ஒன்று ஆயிடுச்சா நீங்களே பதில் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த நாவுன்ற வார்த்தை இவங்க தான் சொல்லி கேள்விப்பட்டேன். இதெல்லாம் எனக்கு வேணாக்கா பிடிக்கலன்னு. இதில் தான் வந்ததே பிரச்சனை. அப்புறம் அப்பா எங்கள் அப்பா ஃபோன் நம்ம சேவத்தில் இருந்துச்சு, அது நான் ஃபோனில் பார்த்துக்கு அது ஃபோன்லேயே சேவ் ஆகிட்டு இருந்துச்சு. தோராயமாக போட்டு அப்பான்னு பேசினேன். வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து இவர் எங்கள் அப்பாட்ட நான் பேசணும்னு சொல்லி இவங்க ஃபோன் பண்ணாங்க, இதுமாதிரி சாமி இருக்கணும்னு. இதுமாதிரி ஃபோன் பேசல எங்கள் அப்பா குரல் கேட்டு என்னத்துக்கு அந்த பொண்ணு வாழ்க்கை இப்படி கெடுத்துன்னுக்கிற உருளி, அது எங்கன்னா அது நல்லா கெட்டுன்னு வந்து வாயுது உருன்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மா கோவம் வந்துச்சு. புதுசாக அப்பா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இவர் கேட்குறாரு அசிங்கமா, அறியும் அப்படியே அசிங்கமாக கேட்குறாரு. நான் இவங்க அப்பா பார்த்து நான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணல, இவங்க 2 பேர் பார்த்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணேன். அப்பா வந்தது தான் இப்போ கோவம். இவங்க அப்பா இருக்கிறாருன்றது எனக்கு தெரியாது மேடம். இவங்க அப்பா யாருன்னா எதுன்னு நான் பார்த்ததில்ல. இவங்க 2 பேர் தான் தெரியும். இந்த இடையில இவங்க அப்பா எதனால் வந்தார்னா, இந்த காசு ₹1,00,000 எக்ஸ்ட்ரா கேட்டார். இவன் மறைக்கிறாரு, அவர் விருப்பது கேட்டார், அது கொடுக்கல. அது ஒரு பாயிண்ட்டு. இந்த நாவு இறக்கணுன்றாங்களே, இது ஒரு பாயிண்ட்டு. இந்த ஏன் இது சும்மா எனக்கே யோசனை, என்னத்துக்கு சும்மா அடிக்கடி காசு கேட்டுனுக்கிறாங்க, யோசனை பண்ணி சாப்பாடு கூட நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு வரோம் காசு. இவன் மயிலே நனைஞ்சு போடான். நிறைய முறை இவளுக்கு எனக்கு சண்டை ஆகுது. இந்த ₹1,00,000 கதை கூட இவன் நந்த போன வயசா. இப்போ வீடு எரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனையாச்சு? வீடு எரிஞ்சதுக்கு நாங்கள் போய் பார்க்கலையா, காசு தரல, நாங்கள் போய் பார்க்கலன்னு. நீங்கள் போய் பார்க்கலையா? நான் பார்ப்போம், நாங்கள் போல். இப்போ பாப்பாவை பார்க்கறது இல்லையாம்மா? நான் பாப்பா, நான் குழந்தை பிறந்து ஒரே மாதத்தில் இவங்க என்ன சொன்னாங்க, நீ கெட்டுன்னு வந்துக்கிற பாப்பாவுக்கு பாசம் காட்டாத, வேலைக்கு போ, நாங்கள் பார்த்துக்குறோம் பாப்பான்னு. அதுலேருந்து அவங்க கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட வர்றதே கிடையாது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி சண்டையில் தான் இவங்க அங்கே போக நின்னுது. என் பொண்ணு செத்துட்டா கனிமொழி. குழந்தை அழுவுதுன்னா குழந்தைக்கு தான் ஊட்டாங்க 2 பேரும். என் பொண்ணை தண்ணி தான் நீ குழந்தை வாங்க முடியும். நான் சொன்னேன், இது பேசுறது தப்பு மாமா, தப்புக்கா, இவ பெத்த குழந்தை, நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீ உன்னால் முடிஞ்ச வாங்கிட்டு தெரு சிச்சிடும், நீ ஊட்டான் கிட்டான்னு வந்தீங்கன்னா வீட்டான் வந்தீங்கன்னா நான் எதனா பண்ணிக்குவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்க? குழந்தை பார்க்க நான் வரக்கூடாதான். அவள் பெத்து போட்டது வேண்டிதான். நாங்கள் தான் வளர்த்த இத்தனை வருஷமா, இத்தனை நாளா பெத்து போட்டது சரி, நாங்கள் தான் வளர்த்தோம், அதனால் நான் குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது. எப்போ சொன்னாங்க? இந்த ஊடி ஏரியாத்துக்கு முன்ன நினைக்கிறேன்.